محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியின்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த வாராந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்கின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு குறித்து மிக சுருக்கமாக சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இது அகீதா சார்ந்த ஒரு தலைப்பு. அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்பதில் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை தவறாக இருக்கின்ற பட்சத்தில் அவனுடைய ஈமானே பாத்திலாகிவிடும். ஏனென்றால் எங்களுடைய ஈமானின் முதலாவது அம்சமே அல் ஈமானு பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல். எனவே அல்லாஹ் அவனோடு தொடர்பட்டு சொல்லக்கூடிய அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லுவதை போல அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி எப்படி எங்களுக்கு போதித்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி விளங்கி கொண்டார்களோ, அப்படியே நாங்கள் அதை ஈமான் கொள்ளாத பட்சத்தில் எங்களுடைய ஈமான் பாத்திலாகிவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை என்பது அகீதாவில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சூரத்துல் பக்ராவிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுஃமினீன். மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையிலேயே ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படித்தான் எங்களை நாங்கள் மூமின்களாக, முஸ்லிம்களாக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தி நான் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையில் தவறான அம்சங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், அல்லது வழிகட்ட சிந்தனைகள் அல்லாஹுவை பற்றி எங்களுக்குள் வந்துவிடுமாக இருந்தால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவை பற்றி சொல்லி தந்ததை தப்பாக நம்ம புரிந்து கொள்வோமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் பாத்திலாகிவிடும். எனவே இது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதனால்தான் சமகாலத்தில் இந்த அகீதாவுடைய அம்சத்தில் அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கின்றான் என்கின்ற தலைப்பில் பல செய்திகள் மக்களுக்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் ஹதீஸினுடைய வழிகாட்டல் அல்லாமல் தவறான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு சமுதாய மக்கள் வழிகேட்டின்பால் அழைக்கப்படுகிற ஒரு நிலையில் இந்த தலைப்பை மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்கின்ற இந்த தலைப்பில் நாங்கள் ஆதாரங்களுக்குள் போவதற்கு முன்னாடி குர்ஆனுடைய ஆதாரங்கள், ஹதீஸுடைய ஆதாரங்கள் நமக்கு என்ன சொல்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய இயல்பை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ளணும். அதாவது மனிதனுடைய உள்ளுணர்வு, எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாக அல்லாஹ் ஒரு உள்ளுணர்வை வைத்திருக்கிறார். அந்த உள் உணர்வு அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை அடிக்கடி மனிதனுக்கு காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு துன்பம், துயரங்கள் எங்களை ஆட்கொள்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய தலை எதை நோக்கி திரும்புகிறது? வானத்தை நோக்கி திரும்புகிறது. யா அல்லாஹ், நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இது மனிதனுக்கு உள்ளுணர்வாக அல்லாஹ் தந்த அறிவு. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுது, இப்ப நம்ம ஆதாரத்துக்குள்ள போகல, ஆதாரங்களை பார்க்கல, ஆனா மனிதன் இயற்கையாகவே ஒரு கஷ்டம், துன்பம் வருகின்ற பொழுது யா அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று வானத்தை நோக்கி தலையை திருப்புகிறார். நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, ஒரு கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது,
அல்லது எங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்துல கேட்கின்ற பொழுது இயற்கையாகவே எங்களுடைய கைகள் மேல் நோக்கி எழுகிறது, யா அல்லாஹ், யா ரப், யா ரஹ்மான், எனக்கு நீ இதை தந்துவிடு. எங்கே கையை உயர்த்துகிறோம்? வானத்தை நோக்கி. ஒருவர் எங்களை அச்சுறுத்துகிற பொழுது அல்லது எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மோசடி செய்கின்ற பொழுது அவனை நாங்கள் பயமுறுத்துகிறோம், மேலே இருக்கிறவனை பயந்து கொள், அல்லாஹுவை பயந்து கொள். எங்கே எங்களுடைய கை போகிறது? வானத்தை நோக்கி. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆதாரங்களை நாங்கள் வைத்து புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே மனித இயல்பு அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். இது மனிதனுடைய உள் உணர்வில் நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற எங்களுடைய நாளாந்த நடவடிக்கை. இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பற்றிய ஈமான், அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்கின்ற ஈமான், அதிலும் குறிப்பாக அல்லாஹ் மேலே எங்கே இருக்கின்றான் என்கின்ற ஈமான், இது ரெண்டையும் நாம் தெளிவாக புரியணும். இது பாத்தில் என்றால் ஒருவர் முஃமின் இல்லை. இதற்கு அழகான ஒரு ஹதீஸை பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் 537வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு ஒரு அடிமையை நியமித்து அந்த அடிமை அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் போய் பார்க்கிறார், ஆடுகள் மேய்கின்ற பொழுது ஓனாய் வந்து ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போயிடுச்சு. இவர் முஆவியாவுக்கு கோபம் வந்து தன்னுடைய அடிமையை அறைந்து விட்டார். ஆனால் இவர் அறைந்ததன் பின்னாடி இவருடைய உள்ளம் ரொம்ப கஷ்டப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, நானும் ஆதமுடைய மகனில் ஒருவன், கோபத்தின் காரணமாக என்னுடைய அடிமை அடித்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், அஃபலா உஅதிகுஹா, அவளை நான் விடுதலை செய்யட்டுமா, அந்த அடிமையை நான் விடுதலை செய்யட்டுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று வந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅ்தினி பிஹா, அந்த அடிமையை என்னிடத்திலே கொண்டு வாண்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஃபஅதைதுஹு பிஹா, முஆவியா சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்னுடைய அடிமை பெண்ணை கூட்டி வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளிடத்தில் 2 கேள்வி கேட்டார். இதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக முக்கியமான கேள்வி. முதலாவது கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதலாவது கேள்வி. அவள் பதில் சொன்னால் அடிமை, காலத் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். இரண்டாவது கேள்வி, மன் அன, நான் யார்? அவள் சொல்லுகிறார், அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் அந்த பெண்ணுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்? அஅதிக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, முஆவியாவே அவளை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அவள் முஃமினான பெண் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருவர் முஃமினா இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வேற கேள்வி எதுவுமே கேட்கல. முதலாவது இவள் முஃமினா இல்லையா என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செக் பண்ணுகிறார்கள். அதற்கு முஃமினா இல்லையா என்பதை செக் பண்ணுவதற்கு முதலாவது அவர் அறிந்திருக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றி. முதலாவது கேள்வி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நீ அல்லாஹ்வை நம்புகிறாயா இல்லையா என்றெல்லாம் கேட்கல. ஏனென்றால் அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் மற்ற எல்லாத்தையும் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கொள்வார் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். முதலாவது கேள்வி, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? உடனே அந்த பெண்மணி சொல்கிறாள், ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் படைப்புகளோடு இல்லை, அல்லாஹ் இந்த உலகத்தில் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்குள் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் படைப்புகளை விட்டும் மேல் உயர்ந்து விட்டான் என்று அந்த பெண் சொன்னதற்காக ரசூலுல்லாஹ் என்ன பட்டம் கொடுத்தார்கள்? ஃபஇன்னஹா முஃமினா அஅதிக்ஹா, அவளை நீ விடுதலை செய், அவள் ஒரு முஃமினான பெண் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்க பார்க்கிறோம்? சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. இது பேசிக்கான அறிவு, நமக்கு யாரும் சொல்லித்தரல. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலிருந்தே பேசிக்காக எங்களுக்கு வந்த ஒரு அறிவு என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எங்க படைச்சான்? மனித குலத்தின் முதலாவது தோற்றம் எங்கட தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே படைக்கப்பட்டார்கள்? பூமியிலா? வானத்தில். ஏன் வானத்தில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அல்லாஹ் அங்கேதான் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பேசிக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை, யாரும் மறக்க முடியாது. அதே நேரம்
அந்த சம்பவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபியை படைத்தான், மனைவியை படைத்தான். அவரிலிருந்து 2 பேரையும் சுவர்க்கத்துக்குள்ள அனுப்பினான். இது எங்களுக்கு தெரியும். சுவர்க்கத்துக்குள்ள அனுப்பினால் அல்லாஹ் ஒரு தடை போட்டான். ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஆதமும் ஹவ்வாவும் ஒரு மரத்தை மாத்திரம் புசிக்க கூடாது, புசித்தால் நீங்கள் அநியாயக்காரர்களா மாறிடுவீங்க. இந்த மரத்தை மட்டும் நெருங்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஷைத்தான் அவர்களுக்கு வேண்டுமென்றே வஸ்வாஸை உண்டு பண்ணி அவர்களை வழிதவரச் செய்தான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, எந்த சுவர்க்கத்தில் இருந்தார்களோ அதிலிருந்து ஷைத்தான் அவர்களை வெளியேற்றினான். அப்பொழுது அல்லாஹுக்கு கோபம் வந்தது. அல்லாஹ் கட்டளையை மீறியவுடன் அல்லாஹ் கோபப்பட்டு என்ன சொன்னான்? வகுல்னா ஹ்பிது பஅலுக்கும் லிபஅலின் அது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருக்க இங்கிருந்து உடனடியாக கீழ் இறங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இங்கே அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை குல்னா ஹ்பிது, குர்ஆனில் கீழ் இறங்குங்கள். இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. ஒருவரை கீழே போங்கன்னு சொல்றதாக இருந்தால் அவர் எங்க இருக்கணும்? அவர் மேலே இருந்தா தான் கீழே போங்கன்னு சொல்லலாம். இப்ப நான் இந்த நிலத்துல நிக்கிறேன், கீழே போங்கன்னா என்ன அர்த்தம்? பூமியை பொழந்துக்கிட்டு கீழே போங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிலத்துல நின்றுகிட்டு ஒருவரை கீழே போங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவர் ஏணியில நிற்கிறார் அல்லது ஒரு 4 மாடி கட்டடத்தில் இருக்கிறார், அங்கிருந்து ஒருவர் கீழே போங்கண்டால் எங்களுக்கு தெளிவா விளங்குகிறது, மேலே இருக்கிறவர் எங்களை கீழே போக சொல்றார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே இருக்கிறான் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்ற ஒரு வசனம் தான் இந்த வசனம். குல் நஹ்பிது, கீழிறங்குங்கள், இனிமேல் உங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு அல்லாஹ் பூமிக்கு பிடிச்சு அனுப்பினான்ங்கிற குர்ஆன் வசனத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹுக்கு மாறு செய்தவன் ஷைத்தான். அங்கேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்னவுடன் மலாயிக்காமார்கள் எல்லாம் சுஜூது செய்தார்கள். ஷைத்தான் மாத்திரம் சொன்னான், அன கைரும் மின்ஹு, நான் ஆதமை விட சிறப்பானவன். ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால படைத்திருக்கிறாய். வ ஹலக்தஹு மின் தீன், அவரை வெறும் களிமண்ணால் படைத்திருக்கிறாய், அவருக்கு சுஜூது செய்ய இயலாது என்று ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் பயன்படுத்துகிறான், قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها, இங்கே உனக்கு பெருமை அடிப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, உடனடியாக நீயும் கீழே போகலாம். அங்கேயும் ஃபஹ்பித், கீழிறங்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மேலே இருக்கிறான் என்பதை தெளிவாக சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்னொரு உண்மையை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஃபிரௌன், அல்லாஹுக்கு மாறு செய்த ஃபிரௌன் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்றுதான் நம்பினார். குர்ஆன்ல ஒரு வசனத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள், தஅவா செய்கிறார்கள். அப்பொழுது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேலி கிண்டல் செய்வதற்காக ஹாமான், அவனுடைய அமைச்சராக இருந்த ஹாமானுக்கு சொன்னான், ஹாமானே ஒரு கோபுரத்தை கட்டு, அதிலே படிகளை அமைத்து விடு, வானத்தின் படிகளில் ஏறி போய் நான் மூசாவுடைய ரப்பை எட்டி பார்க்க போறேன் என்று சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். ஃபிரௌன் மூசா நபியினுடைய பிரச்சாரத்தில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று விளங்கினான். அவன் காபிர், அவன் இறை மறுப்பாளன், அவன் நரகவாதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற குர்ஆன் வசனத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபிரௌன் கோபுரத்தை கட்டு, மூசாவுடைய ரப்பை போய் வானத்தில படிகள்ல ஏறி போய் பார்க்க போறேன் என்று சொன்னான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ் வானத்தில், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல அடுக்கடுக்கான எத்தனையோ ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக நசாராக்கள் துரத்தி வந்த பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப எங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பேசிக் அறிவு, அடிப்படையான அறிவு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான். பல் ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் பால் உயர்த்தினான். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் வானத்தில் இந்த உலகத்தில் இல்லை என்பது தெளிவாகிறதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்பால் உயர்த்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக இறுதி காலகட்டத்தில் பூமிக்கு இறங்குவார்கள் என்ற எங்க இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது எங்களுடைய ஈமான். அப்ப அல்லாஹ் அவரை தன்பால் உயர்த்தினான் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை இவ்வளவு ஆதாரங்களும் சொல்கிறது. இது மட்டுமல்ல, ஏராளமான ஆதாரங்கள், எத்தனையோ அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கு நேரம் போதாது.
ஒரு சிலதை மட்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களை நான் சொல்லி காட்டுகிறேன். இப்ப அல்லாஹு தாலா சூரத்து தாஹா 5வது வசனம், இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான வசனம். அதுல தான் எங்கே இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தானே சொல்லணும். நம்மளை படைச்ச ரப்பு தான் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லித்தரணும். அவன் குர்ஆனுடைய 8 வசனங்களிலே சொல்கிறான். சாதாரண ஒன்றல்ல ரெண்டல்ல, மயக்கமான வசனங்கள் அல்ல, மிக தெளிவான அத்தியாயங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வசனங்களிலே சொல்கிறான். சூரத்து தாஹா 5வது வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரஷின் மீது ஆகிவிட்டான். அதே மாதிரி சூரத்துல் ஹதீதுடைய 4வது வசனம், சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அரஷின் மீது ஆகிவிட்டான். சூரத்துல் ஆராஃப் 54வது வசனம் அதே செய்தி. சூரத்து யூனுஸ் 3வது வசனம், சூரத்து ரஅத் 2வது வசனம், சூரத்துல் ஃபுர்கான் 59, சூரத்து சஜதா 4, சூரத்துல் ஹதீத் 4. இந்த 8 வசனங்களிலும் அல்லாஹ் எங்கே இருப்பதாக சொல்கிறான்? 7 வானங்கள் கடந்து அரஷின் மீது இருக்கிறான். இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஷ் என்றா என்ன, அது எங்க இருக்கு, எப்ப படைச்சானுங்கிற பேசிக்கான அறிவு எங்களுக்கு வேணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எந்த ஒரு படைப்பையும் படைப்பதற்கு முன்னால் தனிமையாகத்தான் இருந்தான். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர், அவன் தான் ஆரம்பமானவன் என்பது எங்களுடைய ஈமான். அல்லாஹ்வுக்கு முந்தினது எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யமன் நாட்டை சேர்ந்த சில சகோதரர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அது பற்றி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? கானல்லாஹு வலம் யகுன் கப்லஹு ஷை, அல்லாஹ் இருந்தான், அவனுக்கு முந்தியதாக எதுவும் இருக்கல்ல. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதுவும் இல்லாமல் தான் இருந்தான். அதற்கு பிறகுதான் தன்னுடைய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைக்க ஆரம்பிச்சான். அதுல மிக வலுவான ஆதாரம், முதலாவது அல்லாஹ் படைச்சது தன்னுடைய அரஷை. தன்னுடைய அரஷைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது படைத்தான். இன்னும் ஒரு செய்தியில கலம், பேனாவை படைத்தான் என்று வருகிறது. அது ரெண்டையும் ஜம்மு செய்த அறிஞர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்பினங்கள் உலகத்தினுடைய கலா கதிரை எழுதுகின்ற பொழுதுதான் பேனாவை முதல் படைத்தான். ஆனால் பேனா முந்தி படைக்கப்பட்டதா, அரசு முந்தி படைக்கப்பட்டதா என்றால் அல்லாஹுடைய அரசு தான் முதல் படைக்கப்பட்டது. அது அல்லாஹுடைய அரசு என்பது, நாங்க அரசு என்ற உடனே அல்லாஹுடைய நம்ம இருக்கிற இந்த கதிர மாதிரி நினைச்சிக்க கூடாது. துல் அரஷில் அலீம், அல்லாஹுடைய அரஷ் மிகவுமே விசாலமானது, மிகவுமே பெரியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மிக பிரம்மாண்டமானது. இந்த வானம், பூமி, சுவர்க்கம், நரகம், இந்த உலகம் அனைத்தையும் விட அல்லாஹுடைய அரசு மிக விசாலமானது என்று அல்லாஹுடைய எத்தனையோ வசனங்களும் நபிகளாருடைய சுன்னாவும் நமக்கு சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். அதை விட பெரியது ஒன்றுமில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய படைப்பில் மிக பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுடைய அரசு. வானங்களை அல்லாஹ் 7ஆக படைத்தான். அந்த 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீரை படைத்தான். அரஷுஹு அலல் மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய அரஷ் என்பது தண்ணீருக்கு மேலே இருக்கிறது. அரஷின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அல்லாஹுக்கு மேலுக்கு ஒன்றுமில்லை. ஹுவல் ஆஹிர் ஹுவல் அவ்வல், அல்லாஹ் தான் முதலாமவன், அவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஷின் மீது உயர்ந்து விட்டான். அரஷின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிவிட்டான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லிட்டான். இந்த எல்லா வசனங்களையும் சொல்லிட்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர். இப்ப இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சிலருக்கு கஷ்டமாக இருந்தது வரலாற்றில். ஏன் கஷ்டமாக இருந்தது தெரியுமா? தங்களுடைய புத்தியை மார்க்கத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். எப்போதெல்லாம் லாஜிக், புத்தி ரீதியாக, அதாவது நாங்க ஆதாரங்களை முற்படுத்த வேண்டுமா, புத்தியை முற்படுத்த வேண்டுமா என்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமா, சஹாபாக்கள், தாபீன்கள் என்று வந்த சலஃபிகள், சலஃபு சாலிஹீன்கள் ஆதாரத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். என்றால் சில விஷயம் புத்திக்கு படாது. ஆனால் இந்த முத்தகல்லிமீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய அறிவைத்தான் முற்படுத்துவார். கேள்வி கேட்டார்கள், அல்லாஹுக்கு திசை தேவையா? அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்றால் நம்ம குர்ஆன்ல குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸ்ல என்ன ஓதுறோம்? அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கென்று ஒரு திசையை, மேல் திசையை எடுத்துக்கொண்டான் என்றால் அப்ப அல்லாஹ்வுக்கு திசை தேவை என்று வந்துவிடும். அரசு படைக்கப்பட்டதா இல்லையா? படைக்கப்பட்டது.
அல்லாஹ் தன்னுடைய இடமாக அரஷை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு இடம் தேவை என்று வந்துவிடும். லொஜிக்கா கேள்வி கேட்டாங்க. இப்ப நமக்கும் சந்தேகம் ஒன்று வருதா இல்லையா? அதானே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையற்றவன். அப்ப ஏன் அல்லாஹ் அரசின் மீது ஆகினான் என்று குர்ஆன்ல சொல்றான்? அலா வர்தஃபஅ, அல்லாஹ் உயர்ந்தான், ஆகிவிட்டான். அதே மாதிரி இஸ்தகர்ர, நிலை கொண்டான். இந்த இஸ்தவாவுக்கு அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபுல் ஆலியா அதே மாதிரி முஜாஹிதுடைய செய்திகளை தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே கொண்டு வருகிறார்கள். இஸ்தவா என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஷின் மீது உயர்ந்து விட்டான், ஆகிவிட்டான். இன்னும் குர்ஆனுடைய எத்தனையோ வசனங்கள் அல்லாஹ் அரஷிலே இருக்கிறான் என்பதை அதற்கு நிகராக நமக்கு இஸ்தவா என்கிற வார்த்தையை கொண்டு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். அப்ப இந்த கேள்வியை பாருங்க, அல்லாஹுக்கு இடம் தேவையா? அல்லாஹுக்கு திசை தேவையா? முதலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த கேள்வியை நம்ம உருவாக்கினால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. முழு அடிப்படைகளையும் மறுக்கணும். அல்லாஹுக்கு மலக்குமாறு தேவையா? அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். ஏன் சூர் ஊதுறதுக்கு ஒரு மலக்கு, உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு மலக்கு ஏன் வச்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? நாங்க பேசுறத எழுதுறதுக்கு ஒரு மலக்கு ஏன் அல்லாஹுக்கு இயலாதா? கேள்வியை கேட்கலாமே இல்லையா? நம்மளும் அல்லாஹுக்கு இயலாது, அல்லாஹ் கேளும். ஃபஆலு லிமா யுரீத், நாடியதை செய்யக்கூடியவன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வியை பிழை. இப்படி கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா எல்லாத்தையும் மறுக்கணும். ஏன் நாங்க தொழுகிறோம்? அல்லாஹுக்கு தாங்க தொழுகிறதால இது கூடுமா குறையுமா? அப்போ ஒரு கேட்கலாம் தானே, நீங்க தொழுகிறீங்க பாத்தீங்களா, அல்லாஹுக்கு தொழுகை என்பது தேவை, நோன்பு தேவை, ஜக்காத்து தேவை, ஹஜ்ஜி தேவை என்று ஒரு சொல்லலாமா? சொல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தேவை என்பதை எதை வைத்து முடிவெடுக்கணும் தெரியுமா? யார் ஒரு பொருளை படைக்கிறாரோ உருவாக்குறாரோ அவர் சொல்வதை வைத்துத்தான் தேவையா இல்லையா என்பதை வைத்து முடிவெடுக்கணும். இப்ப அல்லாஹு தாலா அரசை படைத்து விட்டு மலக்குமார்களை படைத்து விட்டு இவர்கள் எனக்கு தேவை என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? எங்கேயுமே சொல்லல. நான் அழகா பக்கத்துல அழகுக்காக ஒரு பேனையை வச்சிருக்கேன், எனக்கு தேவையில்லை. ஏன் வச்சிருக்கிறேன்? அழகுக்கு வச்சிருக்கிறேன். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்பு என்ன? ஃபஆலு லிமா யுரீத், தான் நாரத்தை செய்வான். எனக்கே அழகுக்கு ஒரு பேனையை வச்சிருக்கலாம் ஒரு படைப்பாளர், ஒரு படைப்பு, நான் ஒரு மஹ்லூக். எனக்கே தேவையில்லாம ஒரு பேனையை நான் வச்சிருக்க இயலும் என்றால் கண்ணியத்துக்குரிய எந்த யூஸும் இல்லை, ஒரு அழகுக்கு நான் வச்சிருக்கேன். அப்ப அல்லாஹு தாலா விரும்பியதை செய்வானா? செய்ய மாட்டானா? அல்லாஹ் விரும்பியதை செய்யக்கூடியவன். அப்ப அல்லாஹு தாலா அரசை படைத்து விட்டு அரசின் மீது ஆகினான் என்றால் அரசு படைக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எங்க இருந்தான்? அடுத்த கேள்வி. அரசு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து விட்டு அரசின் மீது ஆகினான் என்று குர்ஆன்ல சொல்லுவதாக இருந்தால் அப்ப அரசு படைக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அல்லாஹ் எதில் இருந்தான்? இதெல்லாம் லொஜிக்கா கேட்கிற கேள்வி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லல. இதான் லேசான பதில். அல்லாஹ் அரச படைக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தான், எப்படி இருந்தான்னு எங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா சொல்லியிருந்தா சொல்லுவோம், குர்ஆன்ல ஹதீஸ்ல இப்படித்தான் இருந்தான் என்று சொன்னால் சொல்லுவோம். ஒரு செய்தி வருகிறது, கானஃபில் அமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேகங்களுக்குள் இருந்தான் என்று. அது பலகீனமான செய்தி. ஆதாரபூர்வமாக அல்லாஹ் வானங்களை படைத்து அரசை படைத்து அந்த அரசின் மீது ஆகுவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கு இருந்தான் என்பது குர்ஆனிலோ ஹதீஸிலோ தெளிவாக வரல. வராத விஷயத்துல நம்ம தலை போட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்பிட்டு போ. சஹாபாக்கள்ல யாரும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ரசூலுல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லும் போது அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான் என்றால் எப்படி யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கல. ஒரு சஹாபி, ஒரு ஹதீஸ் இல்ல. ஏன்னா அவங்களோட பாசையிலானே அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான். இஸ்தவா என்றால் ஒன்றின் மீது அல்லாஹ் ஆகிவிட்டான் என்பதை சஹாபாக்கள் தெளிவாக நம்பினார்கள், ஈமான் கொண்டினார்கள். ஒரு சஹாபியும் ரசூலுல்லாஹ்விடத்தில் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான் என்றால் அல்லாஹ்வுக்கு அரசு தேவையான்னு கேட்கல, அல்லாஹ்வுக்கு திசை தேவையான்னு கேட்கல, அல்லாஹ்வுக்கு இடம் தேவையான்னு கேட்கல. அல்லாஹ் நாடியதை செய்வான், அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் முழு உலகத்தையும் அழைத்து விட்டு இன்னும் ஒரு சந்ததியை உருவாக்குவான். அதான் எங்கட ஈமான். அதனால் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, மஷ்ஹூரான பிரபல்யமான செய்தி. ஒரு மாணவர் எழும்பி கேட்கிறார், நீங்க அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான் என்று சொல்றீங்களே, அல்லாஹு தஆலா அரசிலே இருக்கிறான் என்றால் கைஃப இஸ்தவா, எப்படி அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று கேட்டார்.
இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கண் சிவந்தது, கோபம் வந்தது. அவர் அழகான 3 வரியில் பதில் சொன்னார். என்ன சொன்னார்? அல் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹு தஆலா அரஷின் மீது ஆகிவிட்டான் என்கின்ற இஸ்திவா அறியப்பட்டது. குர்ஆன்ல வந்திருக்கி, ஹதீஸ்ல வந்திருக்கி அல்லாஹ் அரஷில் இருக்கிறான். வல் கைஃபு மஜ்ஹூல், அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா அரஷில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பது சொல்லப்பட்டிருக்கா, சொல்லப்படல, அது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை ஈமான் கொள்வது, அல்லாஹ் அரஷின் மீது ஆகிவிட்டான் என்பதை ஈமான் கொள்வது வாஜிப். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத் என்று சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். கேள்வி கேட்க கூடாது, ஏன்னா எங்கட புத்திக்கு படாது சிலது. இது எப்ப இந்த பிரச்சனை வரும் தெரியுமா கணியத்துக்குரிய சகோதரர்? அல்லாஹ்வை மனுஷனை போல சிந்திச்சாதான் இந்த பிரச்சனை வரும். இப்ப நம்ம கதிரையில இருக்கிற மாதிரி அல்லாஹ் அரசியல் இருக்கான்னா நம்மளை போல அல்லாஹ் கதிரையில உட்கார்ந்து இருக்கிறான். நஊது பில்லாஹி மின்ஹா, இது எங்கட அகீதாவே இல்லை, இது பாத்திலான அகீதா. அல்லாஹுக்கு உருவம் நாங்கள் கற்பிக்க கூடாது, அல்லாஹுக்கு போலமை சொல்லக்கூடாது. அதனால தான் அகீதாவுடைய கிரந்தங்களில் அதிகமான அறிஞர்கள் சொன்னார்கள், நுக்மினு பிஹா பிலா தக்ஈஃபின் வலா தஹ்ரீஃபின் வலா தஅதீலின் வலா தஷ்பீஹ் வலா தம்சீல். அல்லாஹ் சொன்ன சிஃபத்துகளை அப்படியே நம்ப வேண்டும், அதற்கு உதாரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான் என்றால் என்னை போல இருக்கிறான் என்று இருந்து காட்டினால் அவருடைய ஈமான் பாத்தில். நம்பணும், அல்லாஹ் இருக்கிறான், எப்படி என்பது சொல்லப்படல, தெரியாது. வல்லாஹு அலம். அல்லாஹ் எங்க இருக்கிறான், அரசியல் எங்களுடைய ஈமான், இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் மறுமையில் எழுப்பி இந்த கேள்வியை கேட்டு எங்களை நரகத்துக்கு போட இயலாது. ஏன்? யா அல்லாஹ், நீ குர்ஆனில் சொல்லியிருக்கிறாய் அரசியல் இருப்பதாக நாங்கள் ஈமான் கொண்டோம். அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நம்ம முன்னுக்கு பார்த்த எல்லா ஆதாரங்களும் எதை சொல்கிறது? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான், மேலே இருக்கிறான், தனக்கான இடமாக அல்லாஹ் மேலே எடுத்துக்கொண்டான். அல் உலு, அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்பதைத்தான் குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் சொல்கிறது. ஏன்? சுபஹுக்கு ஒரு மலக்கு வருகிறார், அசருக்கு ஒரு மலக்கு வருகிறார், எங்களுடைய இபாதத்துகளை பார்த்து விட்டு அல்லாஹ்ட்ட போறார் என்று வருகிறது. அதுவும் மலாயிக்காமார்கள் மேலேறி செல்கிறார்கள் என்ற வார்த்தையை குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹ் மேலே தன்னுடைய திசையாகவும் தன்னுடைய இடமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஷை எடுத்துக்கொண்டான். எனவே இதை திசை திருப்புவதற்காக பார்த்தீர்களா, அல்லாஹ்வை ஒரு ஜடமாக ஆக்கி அல்லாஹ்வை ஒரு கதிரையில் நம்மளை போற உட்கார்ற மாதிரி ஒரு உருவ வணக்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்று தவறான பச்சை பொய்யை சொல்வதை பார்க்கிறோம். எங்கேயுமே நாங்க சொல்லல. நம்ம எங்காவது அல்லாஹுக்கு இப்படித்தான் உருவம் இருக்கிறது என்று சொன்னோமா? அல்லாஹ் இன்ன ஷேப்ல நம்மளை போலதான் கதிரையில் இருக்கிறோம் என்று சொன்னோமா? அவர்கள் தான் சொல்கிறார்கள், நம்ம சொல்லல. எங்கேயுமே நம்ம சொல்லல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்யக்கூடியவன், அது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. அந்த ரப்பு தனக்கான இடமாக அரசை எடுத்துக்கொண்டான் என்று குர்ஆன்ல சொன்னா நம்ம நம்பிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல எங்கட புத்திய போட்டோம் என்றா, அல்லாஹ்க்கு திசை தேவையாங்கிற கேள்வியை கேட்டால், அல்லாஹுக்கு இடம் தேவையாங்கிற கேள்வியை கேட்டால் மலாயிக்காமார்களை மறுக்க வேண்டும். இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுக்கு தேவையா மறுக்க வேண்டும். நபிமார்கள் அல்லாஹுக்கு தேவையா ரிசாலத்தை கொண்டு வர மறுக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களின் தலைவர் வஹியை கொண்டு வரதுக்கு அவர் தேவையா மறுக்கணும். எனவே அது வேறு. அல்லாஹு சமத் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றோம்? சமீ, அல்லாஹுடைய பெயர்கள் உண்டு. என்ன? அல்லாஹ் செவியேற்கக்கூடியவன், நாங்களும் செவியேற்கிறோம், அல்லாவும் செவியேற்கிறான், கேட்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எங்கட கேள்வி ஞானம் மட்டுப்படுத்தப்பட்டி இந்த பள்ளிக்கு பேசுறதை மட்டும் தான் கேட்கும். நம்மட வீட்டுல இப்ப பேசிட்டு இருக்கிறவரை எங்களால செவியேற்க இயலாது. ஆனா அல்லாஹுடைய செவிப்புலன் அனைத்தையும் துல்லியமாக எத்தனை பாசையில எத்தனை பேர் பேசினாலும் அல்லாஹு தஆலா எந்த தடையும் இல்லாமல் கேட்பான். ஏனென்றால் லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை. அவன் கேட்கறத மாதிரி யாரும் கேட்க இயலாது. அப்ப எங்கட கேள்விக்கும் அல்லாஹுடைய கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஷில் இருக்கிறான் என்பதற்கும் நம்ம கதிரையில் இருக்கிறதுக்கும் ஒப்பிடலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நமக்கு தெரிஞ்சது, நம்மட கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு ஆள் கதிரையில் இருக்கிறது, நம்மட அறிவு கட்டியது அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஷில் இருக்கிறான் என்றால் யலீகு பிஜலாலிஹி வ அலமதிஹி, அவனுடைய ஜலாலியத்துக்கும் குதுரத்துக்கும் கண்ணியத்திற்கும் ஏற்றா போல இருக்கிறான். இவ்வளவுதான் பதில். எப்படி என்று தெரியாது, அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் அரஷின் மீது உயர்ந்து விட்டான், ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். அதற்கு எந்த விதமான மாற்று விளக்கமும், அரஷ் என்றால் அது அல்லாஹுடைய கட்டளை. சில விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அரஷ் என்பது அல்லாஹ் அரஷில் ஆகிவிட்டான் என்றால் தன்னுடைய ஆட்சியை அமைத்தான். இது பாத்திலான ஒரு வரைவிலக்கணம். அப்ப அல்லாஹ் அரஷில் ஆட்சி அமைத்தான் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைன் ஸமானியா,
அல்லாஹுடைய அரசை நாளை மறுமையில் 8 மலாயிக்காமார்கள் சுமந்து வருவார்கள். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹுடைய அரசை சூழ அல்லாஹ்வை அவர்கள் துதிபாடி கொண்டிருப்பார்கள் என்று மலாயிக்காமார்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ஆட்சியை துதிக்கிறார்கள். எவ்வளவு கேள்வி கேட்க வேண்டும் கணியத்துக்குரிய சோழ. எத்தனையோ நுசூசுகள் ஆதாரங்கள் அதற்கு முரண்படும். நான் உரையை நீட்ட விரும்பல, சுருக்கமாக சொல்ல இன்னும் எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய விடயத்தில் நாங்கள் சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதான் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை சஹாபாக்கள் செவியேற்றார்கள், கட்டுப்பட்டார்கள். அதில் அவர்கள் தர்க்கிக்கவும் இல்லை, எந்த கேள்வி கேட்கவும் இல்லை. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசின் மீது உயர்ந்து விட்டான், அரசில் ஆகிவிட்டான் என்பது மிக தெளிவான கொள்கை. இதுதான் ரசூலுல்லாஹ் போதித்தது, சஹாபாக்கள் போதித்தது, சாலிஹீன்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கொள்கை. பின்னாடிதான் வந்தவர்கள் இந்த கொள்கையை நாசம் செய்தார். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எங்கென்று கேட்டால் அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கிறான். நஊது பில்லாஹி மின்னா, கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அசிங்கங்களிலும் இருக்கிறானா? எங்கட வீட்டு டாய்லெட்லயும் அல்லாஹ் இருக்கானா? இதுக்கு பதில் சொல்ல இயலாது. என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் என்றால் அங்கேயும் இருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை, அங்க மட்டும் அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்கின்ற கொள்கையே பிழையா போய்திரும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நஊது பில்லாஹ், அல்லாஹ் அங்கும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். சுப்ஹான். நடந்துகிட்டு போறோம், திடீரென்று எங்களுக்கு துப்ப வேண்டிய ஒரு தேவை, துப்புறோம். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்றால் அல்லாஹ் மீது துப்புறோமாங்கிற கேள்வியை கேட்க வேண்டி வருமா இல்லையா? குப்பையை கொண்டு போறோம், குப்பை தொட்டில போடுறோம், அங்கேயும் அல்லாஹ் இருக்கானா? அசிங்கங்களில் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறானா? எவ்வளவு பயங்கரமான ஒரு கொள்கை. அல்லாஹ் தெளிவாக சொல்லுவதை மறுத்து அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்கின்ற கோட்பாட்டை உருவாக்கி எவ்வளவு பாரசூரமான விளைவை ஏற்படுத்துகின்ற கேள்விகளுக்குள் தள்ள பார்க்கிறாரு. எனவே அல்லாஹ் எங்கும் நிறைந்தோனே, சில பாட்டுகளை கேட்டிருப்பீங்க, நான் ஒரு அணிபாடு, எங்கும் நிறைந்தோனே, ஒரு ஆதாரம் இல்லை. அல்லாஹ் எல்லா இடத்தையும் இருக்காண்டு ஒரு எத்தனை அல்லாஹ்? இந்த பள்ளிக்குள் ஒரு அல்லாஹ், அந்த பள்ளிக்குள் ஒரு அல்லாஹ், அல்லது அல்லாண்டா யார் என்று விளங்கி இருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்கள். எங்கும் நிறைந்தது என்று அல்லாஹ் என்ன காத்தா? நஊது பில்லாஹி மின்ஹா. இது ரொம்ப பாத்திலான கொள்கை. இது தங்களோட அக்கில போட்டு, புத்திய போட்டு, லொஜிக்காக கேள்வி கேட்டு, எனவே அல்லாஹுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாது, அல்லாஹுக்கு ஒரு திசை கொடுக்க கூடாது. எனவே நம்ம லேசா சொல்லிடுவோம் அல்லாஹ் எல்லா இடத்தையும் இருக்கான். அப்ப இந்த மைக்குக்குள்ள அல்லாஹ் இருக்கானா? இந்த மைக்கும் அல்லாஹ்ங்கிற அத்துவைத கொள்கைக்கு போகணும். கடைசியில் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்றால் எல்லாம் அல்லாஹ். அதானே அடுத்த கருத்து. அல்லாஹ் இந்த பள்ளிக்குள்ள இருக்கிறான், இந்த தூணில் இருக்கிறான், இந்த மைக்கில் இருக்கிறான், இந்த ஷர்ட்டுக்குள்ள இருக்கிறான் என்றால் அல்லாஹ் இருக்கிற இடம் இந்த ஷர்ட். எனவே நானும் அல்லாஹ் என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த கொள்கையினுடைய விபரீதங்கள் தான் எல்லாம் அல்லாஹ் என்கிற கொள்கைக்கு கொண்டு போய் விட்டது. வழிகேடான அத்துவேத கொள்கை, வஹ்தத்துல் வஜூத். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான பாத்திலான கருத்துகள் நமது உள்ளங்களுக்குள் ஏறக்கூடாது. என்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். அல்லாஹ் அரசில் இருக்கிறான், இது அல்லாஹ்வே சொன்னது, அல்லாஹுடைய தூதர் சொன்னது, சஹாபாக்கள் நம்பியது, தாபியீன்கள் நம்பியது, தபவு தாபியீன்கள் நம்பியது. இதில் கிட்ட புத்தியை போட்டு நாங்கள் ஆராய்ச்சி செய்தால் கடைசியில் பாத்திலுக்குள்ள தள்ளப்படுவோம். கேட்டோம், கட்டுப்பட்டோம், அதுல ஆராய்ச்சிகள் எதுவும் தேவையில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை உறுதியாக நம்புவோம். இதுல ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அவைகளை நான் சுருக்கி கொண்டு போதுமான ஆதாரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைத்தால் இன்னும் ஒரு தொடரில் இன்னும் என்னென்ன ஆதாரங்கள் வலுவாக அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்தான், அரசில் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு நிரூபிக்கிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரி நாங்கள் பார்ப்போம். நான் இன்னும் மேலும் ஒரு தரம் சொல்கிறேன், இந்த வீடியோவை எத்தனையோ சகோதரர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பார்த்தீர்கள், அல்லாஹுக்கு ஒரு இடத்தை கற்பித்து அல்லாஹுவை மனித ஜடமாக ஆக்கி விட்டார்கள் சொல்லுவாங்க. நாம் அப்படி சொன்னோமா? எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசில் இருக்கிறான் என்று மட்டும் நான் சொன்னான், எப்படி இருக்கிறான் என்று சொல்லவில்லை. மனிதர்கள் இருப்பதை போல அல்ல, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை என்றுதான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். அல்லாஹுக்கு நாங்கள் மனிதர்களை போல அல்லது படைப்புகளை போல எந்த உருவத்தையும் எப்பொழுதும் நாங்கள் கற்பிக்கவே மாட்டோம். அது எங்களுடைய கொள்கையும் அல்ல, வந்ததை மட்டுமே நம்புவோம். எனவே கேட்டதை செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் பாலிவானாக. வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.